முதலாவது 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமுக்கும் கல்வாரி சிலுவையில் மரித்தார் அல்லவா இயேசுவுக்கும், இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை. இவங்க 2 பேரோட ஒற்றுமை ஒரு 5 காரியங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன? முதலாவது ஒற்றுமை என்ன? முதலாவது ஒற்றுமை, இவர்கள் 2 பேருமே முழு மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள். அது விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா அடுத்து நான் படிக்க போற 5, 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கெல்லாம் இது ரொம்ப பேஸா இருக்கும். இது புரியலன்னா உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். 6, 7, 8 கொஞ்சம் கஷ்டமா இருப்பீங்க. இப்போ நான் 2 பேரோட ஒற்றுமை பாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 பேரோட ஒற்றுமை என்ன? இந்த 2 பேரும் முழு மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள். அந்த ஆதாமின் மூலமாக பாவம், இந்த ஆதாமின் மூலமாக மீட்பு. இயேசு மூலமாக மீட்பு, ஏதேன் தோட்டத்தில் உண்டான ஆதாமின் மூலமாக பாவம், அந்த ஆதாமின் மூலமாக சாபம், இந்த ஆதாமின் மூலமாக மனு வர்க்கத்துக்கு ஆசீர்வாதம். அந்த ஆதாமின் மூலமாக மரணம், இந்த ஆதாமின் மூலமாக மனு வர்க்கத்துக்கு ஜீவன். அந்த ஆதாமின் மூலமாக எல்லாம் சீர்கெட்டு போய்விட்டது. இந்த ஆதாமோ எல்லாவற்றுமே புது சிருஷ்டியாக அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். சோ இந்த 2 பேருடைய ஒற்றுமைகளை நாம் கவனிப்பது பெட்டர் இல்ல? ஃபர்ஸ்ட் 5 பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் சொல்ற